எஸ். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஏஎல்ஜி கேம் பிளே. அதாவது ஆல்ஸ் கேம் பிளே. நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் கேம் இருக்கு. அதான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சந்தாச்சு இப்போ வெல்கம் சூப்பர் மார்க்கெட் இந்த கேமுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கேம் நான் ஏற்கனவே விளாண்டுருக்கேன். ஆனால் இதில் ஜம்பிங் எங்கடா இல்லைன்னு நினச்சி ஜம்பிங் வந்துச்சு கேஸ். இது பார்ட் 1. ஸோ பார்ட் 2 கூடி சீக்கிரம் வருது கேஸ். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 தான் இந்த கேம் எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா என்ன பண்ணோம் இங்கே நம்ம அதாவது பொருட்கள் ஆர்டர் பண்ணோம் கேஸ். ஸோ இதில் நான் போய் இது மார்க்கெட் தட்டினோம். நான் $50 இருக்குது. ஸோ 2 பேக்கெட் ஆஃப் எஸ் அதாவது 2 பேக்கெட் ஆஃப் ப்ரெட் வாங்கியிருக்கேன். எட்டுக்காட்டில் போட்டிருக்கேன். ஸோ அப்புறம் 2 பேக்கெட் ஆஃப் ஃப்ளவர் அதாவது மாவு வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு பேக்கெட் ஆஃப் எண்ணெய் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் பாஸ்தா வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் போய் எங்கே வாங்கினேன்னா எனக்கே தெரில. ஸோ இங்கேயா கெஸ் எங்கேயோ வாங்கணும். ஸோ எனக்கே தெரில எங்கே மறந்து போச்சு. இங்கே இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் $7. ஸோ இதை மைனஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஐயோ இதை மைனஸ் அவங்க கரெக்டாக இருக்குது. இப்போதைக்கு 2 பேக்கேஜ் தான் ஆர்டர் பண்ண முடியும். ஸோ நான் ஃபர்னிச்சர்லேருந்து ப்ராடக்ட் போய்க்கிறேன் கேஸ். ஓகே ஸோ வாங்க போகலாம். ஸோ இது இங்கே தான் இருக்குமா? ஸோ 1 2 4 இருக்குது கேஸ். ஸோ எடுத்துருவோம். எடுத்துட்டு இங்கே அதை சாரி கேஸ் பெட்டியை வச்சுட்டேன். திறந்துட்டு அப்புறம் ஐயோ இல்லையே இப்படி இருக்கக்கூடாதா? இல்லைடா பெக்கு இது எடுத்துக்கிறேன்டா. எஸ் கீழே வச்சுருவோம். திருப்பி எடுத்துருவோம் எஸ். எப்படா வைக்கிறது? ஸோ இந்த பட்டன் இது தரணுமா? இல்லை அப்போ இதுவும் இல்லை. இது எந்த பட்டன்டா கொடுக்குறது கேஸ்? சரிங்க நம்ம தட்டின பட்டனே கொடுப்போம். கேஸ் தட்டின பட்டனே கொடுத்தா தான் கேஸ் வைக்கிது. இது நம்ம போய் என்ன பண்ணோம் ஒன்றும் இல்லை கேஸ். இது இங்கே ட்ராஷ் இருக்கும். அந்த ட்ராஷில் இல்லை சாரி கேஸ். ஸோ திருப்பியும் அதேமாரி வைப்போம். வச்சாச்சு எடுப்போம். இந்த பட்டன் ஓகே கேஸ். எல்லாம் அந்த ஒரு பட்டன் தான். ஸோ இதே எடுத்தாச்சு. அதே இதில் அப்படி எப்படி இருக்கோ அதே திறந்தாச்சு. அதுக்கு சென்சிட்டிவிட்டி ரொம்ப கூட இருக்குது இந்த கேமில். அது குறைங்கடா இந்த கேமில். ஐயோ எஸ் இருங்க நான் செட்டிங்ஸ் இருங்க இதை வச்சு நான் பார்க்குறேன். இங்கே ஃபுல்லாக இருக்கான். ஸோ இப்போ இங்கே வச்சுருவோம் கேஸ். இது என்ன பண்ணால் எங்கே இருந்துச்சோ அங்கேயே போய் வச்சு போட்டுருந்தோம் ட்ராஷில். இந்த கேமில் ஏன்டா சென்சிட்டிவிட்டி இப்படி இருக்குது? கேம் செட்டிங்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும் இல்லை கேம்லேயும். இருங்க ஐயோ சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் தான் இருக்குது. ஐயோ ஆடு போட்டான்டா. எஸ் திருப்பி வந்துட்டேன். எங்கே தான் நடுவுலேருந்து எப்படி தான் ஆடை கண்டுபிடிக்கும்? இந்த கேம் சார்பாக தான் சைடே வந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ஓகேவா? இப்போயும் சரியான வேகமாக இருக்கே கைஸ். இப்போயும் தட்டுவோம். கொஞ்சம் ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஓகே கைஸ். எனக்கு இந்த மாதிரி தான் சென்சிட்டிவிட்டி ஓகேவாக இருக்கும். ஸோ என்றைக்குமே சென்சிட்டிவிட்டி கூட வச்சு ஆட மாட்டேன். சில பேருக்கு சென்சிட்டிவிட்டி கூட வச்சா அது சென்சிட்டிவிட்டி கூட வச்சாதாங்க ஆடவே வரும். எனக்கெல்லாம் ஆகவே ஆகாது. ஸோ இது ப்ரெட்டை வச்சாச்சு கைஸ். இது எங்கே இருந்துச்சோ அங்கே தூக்கி போட்டுடலாம். ஸோ இதுவும் எங்கே இருந்துச்சோ எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணி அதுக்கு பக்கத்தில் வச்சுருவோம் கைஸ். ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 வச்சாச்சு கைஸ். மொத்தமாக பாண்டு இருக்கும் போல் ஒரு இதில். ஓகே இப்போ கடை க்ளோஸில் இருக்குல்ல அது ஓப்பன் பண்ணுமா. ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். ஸோ இதை நவுத்தலாம். நான் பட்டன் கிட்ட வச்சுருக்கேன் தெரில. இது நவுத்தலாம். ஏன் நவுத்த முடியல? ஐயஸ் நம்ம என்ன பண்ணலான்னா வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நம்ம திருப்பி கேஷியருக்கே போவோம்னா. ஸோ கேஷியருக்கு தானே இருக்கேன். இந்த பட்டன் கொடுக்கணுமா? எஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்னும் யாருமே வரல. எவனாச்சும் வாங்கடா சீக்கிரம். இது கொடுக்குமா? எஸ் சரிங்க 2 பட்டுக்கு 2 இது கொடுப்போம். சரிங்க எவனும் இல்லை. எவனாச்சும் போய் கொடுப்போமா? மக்களே பாருங்கள் எங்கள் சூப்பர் மார்க்கெட் வந்துருக்கு. இந்த டவுன்லேயே நம்ம தான் சூப்பரான சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கோம்.
வாங்க 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 யார் மேடம்? வாங்க மேடம். கொஞ்சம் எரிச்சல் இருந்தால் ஜாமான்லாம் இருந்தால் வாங்கிட்டு போங்க. ஏன் சும்மா கை வீசுன்னு வந்துட்டு வாங்கிட்டு இருந்தால் போங்க. வாங்க வாங்க. அட வாங்க ஒன்றா ரெஸ்பெக்ட் பண்ணி விட்டேன் பாரு. நீங்கள் தானே அடிச்சிக்கணும். சார் நீங்கள் வேறு சார் நல்லா பார்க்க டீசெண்டாக வேறு இருக்கீங்க. ஸோ போகிறப்ப அப்படியே கொஞ்சம் வச்சா வாங்கிட்டு போனாக்கா நல்லா இருக்கும்ல சார். அப்படியே வாங்க சார், கடவுளுக்கு வாங்க சார். எஸ் நான் ஓப்பன்லாம் வச்சுருக்கேன். அன்றைக்கி ஏன் எவனுமே வரமாட்டானுன்னு தெரில. செட் த ப்ராடக்ட் டுட்டோரியல். ஏன்டா ப்ராடக்ட்டு சரி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. ஓகே கைஸ், இப்போ புரிஞ்சிச்சு. நம்ம வந்து இதுக்கு விலை செட் பண்ணணுமா, அதான் இதுக்கு இது விலைன்னு. அது ஆடு போட்டான்டா. எஸ் திருப்பி வந்துட்டேன். ஸோ இதோட மார்க்கெட் ப்ரைஸு இங்கே போகல. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு ஒரு $3 போட்டிருக்காங்க. நம்ம ஒரு $3.90 போடுவோம் கெஸ். ஓகே செட்டாக இருக்கும். ஓகே கெஸ், இது சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் கார்டன் ஆஃப் பேண்ட்மேன் 0 வீடியோ போடலான்னு நினச்சேன் கெஸ். ஸோ போகிறதில் அங்கே ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்னென்னா வந்து நான் போடுறேன், பட் என்னோட அந்த ரெக்கார்ட் வந்து சரியாக வரல. அதாவது எப்படி புரிய வைக்கிறதுனா, என்னோட வந்து ரெக்கார்ட் ஆடு போட்டான்டா. வந்துட்டேன், ஆடு முடிஞ்சு வந்துட்டேன். ஸோ அதாவது நான் கார்டன் ஆஃப் பேண்ட்மேன் வச்சுருந்தேன் கைஸ். நான் வந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு போயிட்டேன். ஸோ உள்ளுக்கு போயதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, என்னோடய அந்த ரெக்கார்ட் இருக்குது பார்த்தீங்க சைடில். ஸோ அது வந்து வர மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் எனக்கும் என்ன பண்ணுறது தெரில. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், எப்படி கைஸ் கொடுக்குறது இருங்க பார்த்துக்கிறேன். ஸோ இங்கே வச்சுட்டு என்கிட்ட கொடுத்துருவோம். ஓகே, ஸோ நான் வந்து பார்த்தேன். நான் ட்ரை பண்ண கைஸ், என் ரெக்கார்டர் வந்த மாதிரி தெரியல. எனக்கும் கொஞ்சம் கடுப்பாக இருந்தனால நான் வந்து சரி நம்ம சூப்பர் மார்க்கெட் பேட்மேன் முடிச்சுட்டு, அதாவது கார்டன் ஆஃப் பேட்மேன் முடிச்சுட்டு இந்த கேம் போகலான்னு நினச்சேன் கைஸ். ஸோ அது கொஞ்சம் ரெக்கார்ட்ரு ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். இன்னும் கைஸ் ப்ரெட்டு வந்து செம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்கான். இது வந்து ஐயோ ஆடு போட்டானே. ஓகே கைஸ் வந்துட்டேன் கைஸ். நிமிஷம் ஆடே போட்டுக்கிட்டு இருக்காங்க கைஸ். ஸோ நான் என்ன வேலையை செட் பண்ணிட்டேன் கைஸ். நிமிஷம் அவ்வளோ ஆடு போடுறாங்க கைஸ். ஒரு நிமிஷம் இங்கே எத்தனைடா போடுவீங்க? ஸோ வாங்க. என்னடா யூஸ் கொடுத்துறேன் வாங்கடா. கைஸ் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுமோ? ஸ்கேன் த ப்ராடக்ட், வெயிட்டிங் ஃபார் கஸ்டமர் செக் அவுட்டா. வாங்கடா. என்னடா ஆச்சு உங்களுக்கு? லூஸு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்னதான் ஆச்சுன்னு தெரில கைஸ். இந்த ஆடுனாலே எனக்கு வந்து சரியான ப்ராப்ளமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், என்ன பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது. என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வந்தால் வாங்குங்கடா. கோச்சு வந்து பிச்சைக்காரமாக ஏன்டா நடத்துக்கிறீங்க? ஐயா நீங்கள் வாங்குறீங்க ஐயா. நீங்கள் அதுக்கு பின்னாடி இருக்கீங்க, ஸ்டைலாக இருக்கீங்க. வாங்க கைஸ். இதை பார்த்துட்டு என்ன தான் பண்ணுறானுங்களோ. இதுவும் விலையை குறைக்கணுமான்னு தெரில. ஐயோ ஆடு போட்டாங்க கைஸ். ஓகே நான் வந்துட்டேன். திருப்பி ஆடு போட்டானுங்க. என்னமோ செக் அவுட் ஏரை ஃபுல்லா. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியலடா. செக் அவுட் ஏரை க்ளோஸட். ஓகே கைஸ். இப்போ நம்ம வந்து கடையை க்ளோஸ் பண்ணோம் போல். ஸோ கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன என்னன்னா வீட்டுக்கு தான் போகணும். ஒரு வேலை இது எடுக்கணுமா? கடையே க்ளோஸ் பண்ணிட்டேன்ட்டு ஏன்டா போக மாட்டேங்க இங்கேருந்து? கைஸ் இப்போ வரானுங்க. ஐயோ இதுக்குன்னு எத்தனை பட்டன்ரா கொடுத்து வச்சுருக்கீங்க? ஐயோ ஆடு போட்டாங்க. திருப்பி கேம் பிளே வந்துட்டேன் கைஸ். இந்த கேம் பிளே நான் ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு போக முடியாது போல் இருக்குது. ஏன்னா சும்மாவே வந்து ஆடு போடுறானுங்க கைஸ். ஸோ பாருங்கள், எனக்கு இதனால சரியான லேக் ஆகுது. ஸோ அதான் கைஸ், அந்த பேட்மேன் சொல்கிறப்ப என்னோடய வீடியோவே வந்து போயிடுச்சு. அதாவது வீடியோ ரெக்கார்டர் வர மாட்டேங்கன்னா என்ன வீடியோ போட முடியல கைஸ். ஸோ நான் வேறு ஏதாச்சும் ஃபோனில் முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். ஸோ $3 ஐயா 8.90 காசு. ஸோ போகலாம். நீங்கள் வாங்க சார். ஸோ வாங்க. ஸோ காட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு நிமிஷம் ஒரு வாட்டி அவ்வளோ ஆடு போடுறாங்க கைஸ். ஸோ என்ன முடியல. ஸோ பாதி நேரத்தில் இந்த வீடியோவில் பாதி ஃபுல்லாக வந்து வீடியோவாக தான் கைஸ் இருக்கும். கடவுளே கைஸ். இப்போ வந்து $25 கொடுத்துட்டா அது கூட சேர்ந்து $30 கொடுத்தா என்கிட்ட அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு.
டேய் எல்லாம் ஏன்டா இதே வாங்குறீங்க? பிரெட்டு கைஸ் இப்படி எவனுமே பிரெட்டு வாங்க மாட்றானுங்க. டேய் பிரெட்டை தான் வாங்குங்களேன்டா. அதே தான் கைஸ் $3.90. ஸோ எல்லாம் அதே தான் வாங்குறானுங்க. ஸோ ஸோ அப்போ எதுக்கு தாண்டா நான் பிரெட்டு வச்சுருக்கேன்? இதுக்கு நான் பிரெட்டே வாங்காமல் இருந்திருக்கேன் போல். பாருங்க கைஸ் வரவனுங்கெல்லாம் அந்த ஃப்ளவர் மாவே தான் வாங்குறானுங்க. பாருங்கள் மாவு வைப்பான். எப்போ காய்ஸ் ஒருத்தன் மட்டும் எடுத்துருக்காங்க கைஸ். கைஸ் நான் வந்து ஏதோ இந்த ஒரு நைட்டோட கேம் ப்ளே முடிச்சுக்குவேன். ஸோ கண்டிப்பாக அடுத்ததில் கண்டிப்பாக பார்ட் 2 போவேன். அப்போ செம்ம செட்டப் பண்ணிட்டு நான் வரேன் கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ் திருப்பி வந்துட்டேன். ஸோ இவன் என்ன வாங்குறான்? ஓகே பிரெட் வாங்கியிருக்கான். பிரெட்டு எக்ஸ்பென்சிவ்னு சொல்லிட்டு போகிறானுங்களா, இல்லை அவனுங்க கேட்குற ப்ராடக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறானுங்க எனக்கு தெரியல கைஸ். ஐயோ ஐயோ இவனுங்களால் கைஸ் $4 சேஞ்சு கொடுத்தாச்சு. நம்ம 25 கஸ்டமருக்கு செக் அவுட் பண்ணி பில்லாக கொடுக்கணுமா? சீக்கிரம் வாடா சீக்கிரம் வா. என்ன சொல்கிறாங்க அவங்க? சாய் பிரேஸ் எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கா? டே எவ்வளோ தான் விலையை குறைச்சாலும் எக்ஸ்பென்சிவ்ன்றானுங்க. பாருங்க மார்க்கெட் ப்ரைஸ் $7 போட்டுருந்துச்சு. ஆமாவா? சரிங்க ஐயோ ஆட் போட்டு கைஸ் என்னை மறிச்சுக்கோங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸு நான் தான் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஐயோ ஐயோ டே இல்லைடா போட்டு ஓகே கைஸ் இப்போல்லாம் வாங்குவானுங்க. ஸோ கைஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஐயோ ஆட் போட்டான். எஸ் நம்ம வந்தாச்சு கைஸ் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த கேம் பிளேயில் பாதி வீடியோ பார்க்குறீங்க இல்லை ஆடை தான் பார்த்துருப்பீங்க. ஸோ மன்னிச்சுக்கோங்க கைஸ். இதுக்கு வந்து தனியாக காசு வேறு கொடுக்கணும் ஆடு வராதுக்கு. எவன்டா செய்வான்லாம் நம்மளே பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கும். ஸோ யாருக்காக கல்யாணம் உங்களுக்காக நானாச்சும் ஆடு வந்து அது நான் தட்டி விட்டு உங்களுக்காக வீடியோ போடுறேன். ஸோ மறக்காம ஒரு பெல்லைக்கு வந்துட்டு விட்ருக்கேன். எனக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். GTA 5 வீடியோவுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஓகேவா? ஸோ அதுதான் ஆதரவு அதேமாதிரி கொடுங்க ப்ரோ. இன்னொருத்தர் வந்து 7 சப்ஸ்கிரைபர் கொடுத்தீங்க. ஸோ ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி. அதேமாதிரி எனக்கு ஆதரவு கொடுங்க. கூட சீக்கிரம் நம்ம வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் போகிறோம் கைஸ் எப்படியாச்சும். ஸோ என் டார்கெட் 100 வச்சுருக்கேன். ஸோ சேஞ்சு 0 தான் அப்படியே கொடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் வாங்கணும் கைஸ். நான் எவ்வளோ நேரம் ஆட் போட்டேன் ஆடே சொன்னாச்சு. ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் நம்ம போய் என்னென்னமோ வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கலாம் கைஸ். ஸோ போயாச்சு. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஆயில் வாங்கலாம் கைஸ். இந்த வாட்டி பாஸ்தா வாங்கலாம், அதாவது சுகர் வாங்கலாம். ஸோ ஓகே இதை பர்ச்சேஸ் பண்ணிடுவோம் கைஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் நம்ம 25 பேருக்கு இருக்குன்னா நம்ம இப்போ தான் 12 பேருக்கு விற்றுருக்கோம். அதுக்குள்ளே தொங்கியே போய்ட்டுருந்தேன் நான். ஷபா. ஸோ அங்கே போவோம். ஸோ கீழே வந்து நம்ம வந்து இதை வச்சிடலாம், அதாவது சுகர் வந்து கீழே வச்சிடலாங்க. ஓகே வச்சாச்சு. இதை போய் திருப்பி ட்ராஷில் போட்டுருவோம். ஸோ எஸ் கேம் அப்படிங்கும்போது கிளிச்சாக இருக்குமான்னு தெரியல. ஸோ முடிஞ்சவங்க தான் வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ வாங்க போவோம். ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே போடலான்னு நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் ஏற்கனவே போஸ்ட் போட்டிருப்பேன். அதே போஸ்ட்டில் முடிஞ்சாலும் யாரும் சொல்லுங்கள். ஸோ நான் அந்த வீடியோவை போடுறேங்க. ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து சர்வைவிங் 99 days ஸோ அந்த கேம் தான் போட போகிறேன். ஸோ அந்த கேம் கூடி சீக்கிரம் வந்துடும். அப்புறம் சூப்பர் மார்க்கெட் பார்ட் 2வும் கூடி சீக்கிரம் வந்துடும். ஓகே சொன்னாச்சு கைஸ். இன்றைக்கி உள்ள டே வந்து இதோட முடிஞ்சு. ஸோ இதோட வந்து நம்ம வந்து கேமை பார்ட் 2வில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ பாய். ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ்.